ஹலோ, குட் மார்னிங். நான் டாக்டர் அர்ச்சுனா. லைவுக்கு வந்திருக்கிறதுக்கு தேர் ஆர் டூ ரீசன்ஸ் லைவுக்கு வந்திருக்கேன். ஒன்று வந்து கிருஷ்ணா தானா கிருஷ்ணான்னு சொல்லப்படுற அண்ணா ஒரு ஆளுக்கு வந்து ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நடந்த விஷயம் சம்பந்தமாக உண்டு. ரெண்டாவது அந்த என்னுடைய பேரை மற்றது ஹாஸ்பிட்டல் இஷ்யூஸ் வந்து ஒரு பேப்பரில் வந்திருக்கு. அது சம்மந்தமாக வந்து ஒரு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். முதலாவது கிருஷ்ணா நாண்ட பிரச்சனையை பார்ப்போம். சம்பந்தப்பட்ட ஒரு சுதந்திர ஊடகவியலாளர் வந்து தனது நோய் காரணிகளுக்காக வந்து முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அது பிறகு மேலதிக சிகிச்சைக்காக வந்து முல்லைத்தீவு வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரியால் பார்க்கப்பட்டு அவருடைய சகல ட்ரீட்மெண்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது மெடிக்கோ லீகல் இஷ்யூஸ் வந்து ஃபுல்லாகவே பார்க்கப்பட்டிருக்கு. டாக்டர் வாசுதேவா என்ற ஒரு கன்சல்டன்ட் ஜிஎம்ஓவால் இஸ் அ நைஸ் பர்சன். அதற்கு பிறகு அவர் போதனா வைத்தியசாலைக்கு போய் அங்கே டாக்டர் ரவிராஜ் சாரோட கழிச்சு அவர்கிட்ட பேஷண்ட்டாக இருக்கிறார். அந்த டைமில் அவருக்கு நடந்த விஷயங்கள் வந்து நான் ஒன்றுண்டா பார்த்துட்ருக்கேன், கேட்டுட்ருக்கேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் மெடிக்கல் எதிக்ஸ். அதாவது வந்து நாங்கள் மெடிக்கல் எதிக்ஸ் என்று சொல்கிறோம் வந்து நாங்கள் எங்களோட பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட் பண்ணிக்கல, எங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் வந்து பேஷண்ட்ஸ்கிட்ட வந்து கதைக்க இயலாது. உதாரணத்துக்கு சும்மா எடுப்போம்னு சொன்னால், பக்கத்து வீட்டில் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். பக்கத்து வீட்டில் வேலை செய்கிற ஒரு தம்பி ஒரு ஆள் வந்திருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கு. எனக்கும் அவருக்கும் வேலிச்சண்டை. அந்த வேலிச்சண்டையை வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் செய்யல நாங்கள் பார்க்க இயலாது. ஸோ அதை வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது சொல்கிறது டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி அதை சொல்கிறது பேஷண்ட்ஸ் அபேண்டன்மெண்ட். அதாவது வந்து பேஷண்ட்ஸ் அண்ட் டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்போ ஒரு டாக்டரோ அல்லது ஒரு வைத்தியசாலை பணிப்பாளரோ நிப்பாட்டினமெண்டாம் உடைக்கினமென்று சொன்னால், அதாவது வந்து நாங்கள் இப்போ இது ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் தான், ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் நார்தர்ன் ப்ரொவின்ஸ். ஜெஃப்னா இஸ் த பிகஸ்ட் ஹாஸ்பிட்டல், ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு, நீதானே என்னை பற்றி எழுதியிருக்கிறாய் ஃபேஸ்புக்கில் என்று சொல்லி விரட்டினது. அது சம்மந்தமாக ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது. அது சம்மந்தமாக போலீஸில் 2 பக்கமே முறைப்பாடு செய்திருக்கணும். அது வந்து ஒரு மெடிக்கல் எத்திக்ஸுக்கு வந்து முரணானது. அது சம்பந்தமான கம்ப்ளைண்ட் வந்து ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு செய்யப்படுமா இருந்தால், I trust that's an independent institution where but that has influence. அதையும் சொல்கிறேன். டாக்டர் லால் பெனாப்பட்டிய என்று சொல்லப்படுகின்ற டிடிஜி MS1, டிப்யூட்டி டைரக்டர் ஜெனரல் MS1 வந்து ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலுண்ட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி எலெக்ஷனில் நிற்கல ஜிஎம்ஐ டாக்டர்ஸ் மட்டும்தான் ஓட் பண்ணுறது. அதுக்கு ஜிஎம்ஓன்ற 8 கேண்டிடேட்டால் ஒன்றால் தான் நின்றவர். அதுக்குரிய கேண்டிடேட்ஸி ப்ரோச்சர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. ஸோ ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் ஒரு இண்டிபெண்டான கவுன்சிலான்றது சம்பந்தமாகவும் டவுட் எனக்கு இருக்குது. ப்ரொவைடட் தட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை த ஜிஎம்ஓஏ. அது ஜிஎம்ஓ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டு இருக்குது. எனிவே, still we have a hope. That's a high institution to look after the medical professional, which is a noble profession. தமிழில் சொல்கிறேன்னு சொன்னால், ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் தான் எங்கண்ட ஒரு டாக்டர்ஸுடைய எத்திக்ஸ், கண்டாக்ட், பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன். வேறஸ் நாங்கள் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு எனக்கு எதிராக நீங்கள் பண்ணினா கூட they will inquire about it. பட் நான் 1-2 கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன், அதை இன்க்வயர் பண்ண மாதிரி தெரியலை. அதை நாங்கள் பார்ப்போம். மாறுதுடா. டாக்டர் சந்தநாயக் என்று சொல்லி ஒரு ஆள் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்பாயின்மெண்ட் 2024/6/6 அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு முதல் நாள் 6/5 அல்லது 6/6 நினைக்கிறேன், எனக்கு கண்டியில் வச்சு தாறுமாறாக பேசினவர். இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட். அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி நான் SLMCயில் இந்த வரைக்கும் SLMCயில் அப்படி ஒரு இன்கொயரி நடந்ததாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படையில இன் ரைட்டிங்கில். ஸோ தட்ஸ் அகைன் questionable. We will think about it. ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் நாங்கள் பார்ப்போம். பட் இப்போ டாக்டர் சத்தியமூர்த்தி வந்து ஒரு பேஷண்ட்டை கூட்டிக்கொண்டு ரூமில் போட்டு தன் ஆஃபீஸில் நீதானே எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கிறாய், நீதானே அற்றுனாண்ட ஆளாண்டால் வடக்கு கிழக்கே அற்றுனாண்ட ஆளான்றது விளங்காட்டி, ஐ எம் ஸோ I feel very
pathetic regarding Dr. Satyamurthy's act. ஒரு பேஷண்ட் ஈவன் என்னை பற்றி கூடாமல் இருக்கிற யாராவது கூட நான் எங்கேயாவது டாக்டராக வேலைக்கு வந்தால் முதல் வேலை எல்லாத்தையுமே துறந்து நான் ஒரு பேஷண்ட்டாக அவரை பார்த்து ஒரு அதாவது இந்த பர்சனல் ஒப்பீனியன்ஸ் இந்த பர்சனல் பிலீஃப்ஸ் இந்த பர்சனல் இஷ்யூஸ் வந்து ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரைக்கல நான் அதை காட்ட மாட்டேன். அதுதான் அர்ச்சுனாக்கும் சத்தியமூர்த்திக்கும் சம்பந்தப்பட்ட இன்னொரு சட்ட வைத்திய அதிகாரிக்கும் உள்ள வித்தியாசம். எனக்கு சரியான கவலையாக இருக்கேன் என்றால் இப்போ இப்படி ஒரு சிச்சுவேஷனில் என்னை பற்றி ஷேர் பண்ணினாக்கள் என்னை பற்றி நல்லா எழுதினாக்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு பயப்படினமெண்டா நாங்கள் அதை வந்து சட்டத்தின்படி எனி ஆக்ஷன் எடுத்து we have to think about it, we have to chase somebody from the hospital, especially சத்தியமூர்த்தி ஐயா. அவர் தண்ட தான் அரசியலுக்கு வாரத்துக்காகவும் மற்றது என்ன வடிவாக சொல்லணும்னு சொன்னால் தனக்கு ஒரு ஆள் கூடாமல் எழுதிட்டாருன்றதுக்காண்டி ஹாஸ்பிட்டலில் வந்த பேஷண்ட் ஸ்டில் பீயிங் அட்மிட்டட் இன் த வார்ட் கூப்பிட்டு விரட்டி எங்கே எழுதின காட்டு பாப்பம் வந்து எழுதினது கதைச்சதுகள் எல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்டுக்குள்ள SLMC ஆக்ஷன் எடுக்க வேணும். நாங்கள் அதை அனுப்புவோம், அதுக்குரிய இதை அனுப்புவோம். ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் போயிட்டுன்னு சொன்னால் டாக்டர் சத்தியமூர்த்திக்கு வந்து ஒரே ஆப்ஷன் என்னோட சேர்ந்து போட்டிக்கு எலெக்ஷன் கேட்குறது தான். ஏனென்றால் அதுக்கு பிறகு அவர் கச்சான் தான் விற்க வேண்டி வரும். டாக்டர் சத்தியமூர்த்தி மட்டுமல்ல சம்பந்தப்பட்ட வெரைட்டின சட்ட வைத்திய அதிகாரியையும் நாங்கள் பார்ப்போம். அப்போ அவ வந்து ஒரு இப்படியான ஒரு நேரத்தில் வந்து கண்டம் ஆஃப் கோர்ட்டுகளையும் இது வேறுமென்று நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லோயஸ் தான் எனக்கு சொல்லணும். இப்படி ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு கேட்கல அது சம்பந்தமான விமர்சனங்கள் வந்து செய்யலாது என்று எனக்கு கோர்ட்ஸால் சொல்லப்பட்டது. அப்படி இருக்கைகளில் இவ மட்டும் எப்படி ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு இப்படி வெரைட்டி எல்லாம் செய்வினம்ன்றது எனக்கு விளங்கல. அது சம்மந்தமாக இந்த லோயர்ஸ் வந்து இப்போ எனக்கு லோயர்ஸ் ஒரு படையே இருக்குது. செலஸ்டின் அண்ணன் இருக்கார், ஆண்டன் புரியநாயகம் சார் இருக்கார், அது மாதிரி கனவடியல் வாரன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீதிக்காக வாரன்னு சொல்லிக்கிறோம். இது வந்து காசுக்காண்டு வர கேஸ் இல்லை. அவை இதை விட பெரிய கேஸ் எல்லாம் எடுத்து அவை சிம்பிளாக உழைச்சிட்டு போயிட்டோம். பட் அவை மனச்சாட்சியை உறுத்துறதால அவை எல்லாருமே வந்து இந்த பக்கம் நிற்கணும். முதலாவது டாக்டர் சத்தியமூர்த்திக்கு எதிராக வந்து ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் வந்து நாங்கள் ஒரு கம்ப்ளைண்டையும் மற்ற சம்பந்தப்பட்ட சட்ட வைத்தியாரி இருக்கும். கிட்டடியில் கூட ஒரு சட்ட வைத்திய அதிகாரியை ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷனை ரேஸ் பண்ணினாங்க. அதுபோல கச்சான் தான் நிற்க வேண்டி வரும். அது சம்பந்தமாகவும் நாங்கள் கம்ப்ளைண்ட்களை பண்ணுவோம். அதே நேரம் எந்த ஒரு டாக்டர் வந்து இதுவரை கிட்டத்தட்ட 27 டாக்டர்ஸுட எதிராக ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலுக்கு வந்து நான் எந்த கைப்பட எழுதியிருக்கிறேன். அதாவது இன்னொரு கலீக்கை வந்து விமர்சிக்க இயலாது. இப்போ நான் கூட வைத்தியர் செந்தூரன் அவர்களை வந்து ஆக்கள் சொல்கிறாங்கன்னு தான் சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லல அவருக்கு மன வருத்தம் வந்து நான் சொன்னதான் எந்த இடத்துலையும் இல்லை, அவருக்கு மன வருத்தமும் இல்லை. ஆனால் ஆக்கள் பேசினோம். இவர் ஒரு போஸ்டர் ஒன்று பிரிண்ட் பண்ணி போட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் கட்டி போட்டு நிற்கிறாரு. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவாக போய் பேருக்கு வேலையில்லாம போகிற ஒரு இஷ்யூ. வடமாகாணத்தின் மருத்துவத்துறையை ஆட்டம் காண வைக்கிறது நான் இல்லை. நான் சிவனேன்ற ஓடி 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 எந்த விடியலையும் தமிழ் மக்களின் விடியலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கேன். சும்மா இருந்த என்ன நீங்கள் கொண்டே இப்போ மலையில் வச்சதும் காணாண்டு இப்போதைக்கு டோச் அடித்து விட காற்றுகள் இஞ்சான் இருக்காண்டு பரவாயில்லை. டாக்டர் சத்தியமூர்த்தி வந்து செய்தது வந்து மாபெரும் தவறு. அவர் பொது மக்களின் ஊடகத்தில் வந்து தானா கிருஷ்ணாவுக்கு வந்து மன்னிப்பு கேட்கல என்று சொன்னால் கிருஷ்ணான்னா விரும்பினால் அதற்குரிய கம்ப்ளைண்ட்டை நான் டிராஃப்ட் பண்ணி கொடுப்பேன். ஏன்டா நான் ஒரு டாக்டர் தானே, எனக்கும் தெரியும் இப்படி கம்ப்ளைண்ட் டிராஃப்ட் பண்ணணும்னு. ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் வில் சர்வஸ், அதாவது தமிழில் சொல்கிறேன்டால் ஒரு இண்டிபெண்ட் கவுன்சிலாக சர்வ் பண்ணுமென்று நான் எதிர்பார்க்குறேன். அந்த டைமில் வந்து டாக்டர் சத்தியமூர்த்தி மஸ்ட் செல் ஐஸ்கிரீம். ஏனென்றால் அவர் செய்திருக்கிற வந்து சரியான பிள்ளையான விஷயம். அது சம்மந்தப்பட்ட அவர் ரெக்கார்டிங் எல்லாம் வச்சிருக்கிற அதை பெண்ணி மாட்டேலாது. அதை விட சம்பந்தப்பட்ட சத்திய வைத்திய அதிகாரி எனக்கு பேசக்கையும் கூட நான் வைத்தியமூர்த்தி டாக்டர் சத்தியமூர்த்திக்கு நான் கால் பண்ணி சார் எனக்கு இப்படி பேசினா ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னான். அதுக்கு முன்ன வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. ஸோ அது சம்மந்தமான ரெக்கார்டிங்கும் இருக்குது. அடுத்த லைவில் போட்டு காட்டுறேன். இது முதலாவது பிரச்சனை. இனிமேல் டாக்டர்ஸ் வந்து என்னோட கலீக்கு விமர்சிக்கிறதோ அல்லது ஒரு பப்ளிக் வந்து ஒரு டாக்டர்ஸை விமர்சிக்கிறதோ எங்களோட சுகாதாரத்துறையை வந்து பாரிய அளவில் பாதிக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்த பப்ளிக் அவை செய்ய மாட்டேன். நீங்கள் அடிக்கிறபடியாக அவன் திருப்பி அடிக்கிறாங்களா, அவ்வளோதான். எந்த பப்ளிக் அப்படி செய்ய மாட்டோம். பட் டாக்டர்ஸும் நிப்பாட்டுறது ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு நாங்கள் வந்து ஒரு டேபிளில் இருந்து கதைச்சு எத்தனையோ கடவுள் மாதிரியான தெய்வ மாதிரியான ஆக்கள் இருக்கணும் ஹாஸ்பிட்டலில். அவைக்கு முன்னால் ஒரு
ஆர்பிட்ரேஷன், அதாவது இந்த மேடம் மேர் இந்த சார் மேர் பிரேமகிருஷ்ணா சார் இருக்கலாம், ரவிராஜ் சாராக இருக்கலாம், கோபி அண்ணாவாக இருக்கலாம், சர்ஜரி ஓதபிடி சர்ஜரி குமணன் சாராக இருக்கலாம், கீதாஞ்சலி மேடமாக இருக்கலாம், எல்லாரையுமே கூப்பிட்டு நான் நினைக்கிறேன் இது ஒரு ப்ரொஃபஷனலாக இந்த இஷ்யூஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறது பெட்டர். இம்ப்ரொஃபஷனலாக நீங்கள் பிஹேவ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கும் ரெடி. நான் எப்போவோ துறந்துட்டேன். தமிழ் மக்களுக்காண்ட இந்த எம்பிபிஎஸ்ஸையும் கொடுத்து, இந்த எம்எஸ்சி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனையும் கொடுத்து, என் லைஃபையும் கொடுத்து ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். உலகத்தை துறந்தவனோட அடி வர்றது கொஞ்சம் கஷ்டம். இனி உங்களை பொறுத்தது. எனக்கு வேறு பாத்வேயும் க்ரியேட் பண்ணி தந்துட்டீங்க, சந்தோஷம். அது ஒன்று. ரெண்டாவது, கணவர் சொல்லி கொண்டிருக்கணும் அந்த குழந்தை பிள்ளைகளிட வந்து வினோதோட போட்டியில் அப்படி விட்டதால் அவைக்கு ஹாஸ்பிட்டல் போவான் அப்படியல்மாண்டு பிரச்சனை வருமா, அந்த பேப்பர் செட் பண்ணின ஆக்களுக்கு வந்து பிரச்சனை வருமாண்டு. ஒரு பிரச்சனையும் வராது. அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் வந்து அதை பார்த்துக்கொள்வோம், சரிதானே? அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் அதை சட்ட ரீதியாக பார்த்துக்கொள்வோம். அப்படி ஒரு நாளும் வேற சான்ஸ் இல்லை. அப்படி வந்தால் நாங்கள் சட்ட ரீதியாக பார்த்துக்கொள்வோம். ரெண்டாவது, அப்படி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கைக்குள்ள யாராவது உங்களோட ட்ரீட்மெண்ட் சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு டாக்டர் கதப்பினமெண்டா அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ரைட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. டு சேவ் யுவர் செல்ஃப். லீகல் தெரிஞ்சாக்கள் இதில் தயவு செய்து இதில் கமெண்ட் பண்ணுங்க. மெடிக்கலாக எனக்கு தெரியும் they can't do anything. I'm damn sure they can't even utter a single words towards a patient regarding their personal interest. தன்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஒருத்தருமே ஒரு பேஷண்ட்ஸோட கதை கேளாது. ஸோ அப்படி கதைச்சா ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ தட்ஸ் யுவர் லீகல் ரைட் என்று சொல்லி அவங்களுடைய மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் ஒரு முறை சொல்லியிருக்கிறார். யாராவது உங்களை அடிக்க வந்தால் கொள்ள வந்தால் அதை ரெக்கார்ட் பண்ணுங்க. அதை விட அஜித் ரோஹனா என்று சொல்லப்படுகின்ற சீனியர் டிஐஜியும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறார், உங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்குரிய உரிமை உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி. அது கேமரா ரெக்கார்டிங்கோ ஃபோனோ இன்னமும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கான்னு நினைக்கிறேன். அது லீகல் சம்மந்தமாக ஆக்கள் சொல்லுவினோம். அதால் வந்து பொதுமக்களுக்கு தங்களுடைய கருத்து சுதந்திரம் இருக்குது. அர்ச்சனா மாதிரி தன்னை பிள்ளைய வளர்க்கணுமென்று ஆசைப்படுறவங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது. அதால் பயப்பட தேவையில்லை. இனி வரும் காலத்தில் எல்லாமே மாறும். நாங்கள் மீன் வேலை போட்டு ரோட்டில் பிடிப்போம். அதால் பயப்பட தேவையில்லை. எப்படி வசதி? தேங்க்யூ. சந்திப்போம்.